இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான். 100 வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான். சீரடி சாய்பாபா. சாய்பாபா என்னாச்சு தாத்தியா? நான் இனிமே உங்களோட விளையாட மாட்டேன். இவங்க என்ன கிண்டல் பண்றாங்க. இனிமே உங்க கூட சேரவே மாட்டேன். சரி 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 சரி, நீ சேர வேண்டாம். என்ன பிடிக்காததுனால தான் காக்கா எம்எல்ஏ எச்ச போட்டுச்சான். அவங்க தெரியாம சொல்றாங்க. உண்மையை சொல்லனா இது ரொம்ப நல்ல சகுனம். நல்ல சகுனமா? உன்னை தேடி ஏதோ ஒரு நல்லது வந்துட்டு இருக்கு. ஐயோ தாத்தையா, அது அவ்வளவு சுலபத்துல சிக்காது. அது எப்படி சிக்காம போகும்? தாத்தையா எங்க ஓடிட்டு இருக்க? நாம இந்த பக்கம் போனோம். தாத்தையா தாத்தையா நில்லு, நான் சொல்றத கேளு.
என் பட்டாம்பூச்சி இங்க எங்கேயாவது வந்ததா? இங்கேயா வந்தது? அது பார்க்க அழகா இருக்கும். அது உடம்புல கலர் கலரா இருக்கும். உன் பட்டாம்பூச்சிய நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதுல நான் உனக்கு உதவி பண்றது தெரிஞ்சா அது என் மேல கோச்சுக்கும் இல்லையா? அதுவும் சரிதான். நானே போய் என் பட்டாம்பூச்சியை தேடிக்கிறேன். தாத்தையா, தாத்தையா, என்னை எவ்வளவு தூரம் ஓட வைப்ப நீ? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்டே இருக்க. எங்கேயாவது வழி மாறி போயிட்டேன்னா என்ன பண்றது? வா. என்ன அப்படி பாக்குறீங்க பாய்ஸாமா? என்ன அப்படி பார்க்குறீங்க பாய்ஸாமா? பாய்ஸாமான்னு வாய் நிறைய கூப்பிடுறதோட உன் கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இத்தனை வருஷமா இந்த அம்மாவோட நினைப்பு கூட உனக்கு வரல. வந்திருந்தா என்ன பார்க்க கூட வராம இங்க வந்து ஓ சௌரியத்துக்கு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பியா? நீ எப்படி இருக்க, எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? இது தெரியாம இங்க ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ என்ன பத்தி நினைச்சியோ இல்லையோ, ஆனா நான் ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்ததே இல்ல. உன்னை எப்ப பாப்போன்னு ஒவ்வொரு நாளும் எங்ககிட்டே இருந்து. என்ன திட்டுங்கம்மா, உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை திட்டுவேன். ஏன் எனக்கு உன்னை பார்த்தா பயமா என்ன? நீ கேட்டுக்கிட்டே இருந்தல இத்தனை நாளா நான் யார தேடிட்டு இருந்தேன்னு. இவர்தான் அது. எல்லாம் பெருசா வளர்ந்துட்டதுனால அவங்கவங்க சௌரியத்துக்கு நடந்துக்கிறாங்க. யார பத்தியும் யோசிக்கிறதே கிடையாது. இவர் கண்ணுல கருணை இருக்கும் நீங்க சொன்னது உண்மைதாமா. இவர் இந்த உலகத்துக்கு ஏதோ சேவை செய்ய பிறந்திருக்காரு நீங்க சொன்னீங்கல்ல, அதுவும் உண்மைதாமா. இவர் தானமா நீங்க சொன்ன அந்த பால சன்னியாசி? இவர்தான் தாத்தையா, இவரே தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எல்லாரையும் விட்டுட்டு போயிட்ட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் குரு சமாதிக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நாளா என் தாத்தையாவும் என் கூட வந்துட்டு இருக்கான் இல்ல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் குருவுக்கு முன்னாடி நீங்க வச்ச சாப்பாடு தான் இன்னை வரைக்கும் எனக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாருமே உங்களை பால சன்னியாசின்றாங்களே, உண்மையான பேரு உங்களுக்கு எதுவும் இல்லையா? நீ தான் அதை பத்தி கேட்டிருக்க. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோயில்ல மல்சாபதி எனக்கு புதுசா ஒரு பேரு வச்சாரு. சாய்.